புதிய உடன்படிக்கை. அதுதான் இன்னைக்கோட டாபிக். புதிய உடன்படிக்கை. அதாவது நியூ கவனன்ட். அதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் நியூ கவனன்ட் ஓட பிலீவர்ஸ் தான். அதாவது புதிய உடன்படிக்கையோட விசுவாசிகள். நம்ம பழைய உடன்படிக்கையின்படி வாழல. உடன்படிக்கைனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உடன்படிக்கைனா 2 பேருக்கு நடுவுல நடக்கிற கவனன்ட். உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட் தான் உடன்படிக்கை. நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல நடக்கிற கவனன்ட். இத நம்ம எதுக்கு நம்ம உடன்படிக்கைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அதாவது அவருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நடக்கிற மனதா இருக்கிற அவருக்காக நான் வாழ்வேன், அவரோடு நான் வாழ்வேன், அவருக்காக நான் நடப்பேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு அவரையே தெய்வமாக கும்பிட்டு அவரோடையே நடப்பேன்னு சொல்றவங்க கூட ஆண்டவர் பண்ற ஒரு உடன்படிக்கை தான் இந்த புதிய உடன்படிக்கை. எத்தனை பேரு ரட்சிக்கப்படும் போது நான் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்க நிறைய பேர் கை தூக்குனீங்க. உடன்படிக்கை எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்னா பாதி பேர் கை தூக்கல. இது ஒரு பெரிய குவெஸ்டின். நீங்க பண்ண ஞானஸ்தானம் தான் ஆண்டவர் கூட பண்ண உடன்படிக்கை. உடன்படிக்கைனா கல்யாணம் தான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் உடன்படிக்கை. ஆண்டவரே, நான் உங்களுடைய வழியில உங்களை போல நீங்க சொல்ற வழியில நடப்பேன்னு நீங்க பண்ற உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். நீங்க ஆண்டவர் கூட பண்ற உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். அதே போல ஆண்டவரும் இதை சாதாரணமா எடுத்துக்கவே மாட்டாரு. நம்ம வேணா 1000 தடவை சொல்லிட்டு 1000 தடவை மாத்திடுவோம். எத்தனை பேர் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. நான் பொய்யே சொல்றது இல்ல. யாருமே கை தூக்க முடியாது, என்ன உட்பட. ஏன்னா நம்ம எல்லாருமே, பைபிள் சொல்லுது, நம்ம எல்லாருமே பொய்யர்கள். அதனால நம்ம யாருமே பொய் சொல்லாம இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் பொய் உரையாதவர். அதே போல உடன்படிக்கையை உடைக்காதவர். உடன்படிக்கையை ஒரு நாளும் உடைக்காத ஆண்டவர். அவர் நம்ம கூட பண்றதுதான் புதிய உடன்படிக்கை. நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ண போறோம். அவர் அப்பத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய சீஷர்களை கூப்பிட்டு அந்த பாஸ்ஓவர், அதாவது பஸ்கா பண்டிகை அப்ப கடைசி லாஸ்ட் சப்பர், இதுதான் கடைசி தர அவர் அவருடைய சீஷர்களோட சாப்பிடுறாரு. அப்ப லூக்கா 22:20 போஜனம் பண்ணின பின்பு அவர் இந்த சீஷர்களை கூப்பிட்டு போஜனம் பண்ணின போது அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இது ஆண்டவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்னதுன்னா, நீங்க ஒவ்வொரு தரையும் கம்யூனியன் குடிக்கும் போது ஆண்டவர் கூட உங்களுடைய உடன்படிக்கையை நீங்க என்ன பண்றீங்க? புதுப்பிச்சுக்கிறீங்க. ஆண்டவரும் அவருடைய ரத்தத்தை கொண்டு பண்ண ஒரு உடன்படிக்கை தான் நம்ம கூட அவர் பண்ற உடன்படிக்கை. நீ என்னுடைய பிள்ளை, நான் என்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை விலைக்கிரயமா வாங்கி, என்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து உன்னை பிசாஸ் கையில இருந்து வாங்கியிருக்கேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவத்திலிருந்தும் பிசாசுடைய பிடியிலிருந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தை கொண்டு வாங்கியிருக்கிறார். அததான் சொல்றாரு, நான் உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தின உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த பாத்திரத்தை எடுத்து சொல்லி, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற அப்படின்னா, உங்களுக்காக சிந்தப்படுகிறன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால்னா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார்.
புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஏன் அப்ப புதிய உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னா, பழைய உடன்படிக்கை ஒண்ணு இருக்கு. புதிய உடன்படிக்கைன்னு ஒண்ணு ஆண்டவர் சொன்னார்னா, பழைய உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. பழைய உடன்படிக்கை என்னன்னா, ஆண்டவரும் மோசேவும் பண்ணதுதான் பழைய உடன்படிக்கை. இந்த இந்த பழைய இதே வசனம் இப்ப நம்ம படிச்ச அதே லூக்கா 22:20, மத்தேயு 26:28லயும் இருக்கு. அந்த வசனத்தை படிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இது பாவ மன்னிப்புக்காக, நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் சிந்துகிற உடன்படிக்கைக்குரிய ஒரு ரத்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே வசனம் சுவிசேஷமாகிய மார்க் எழுதின சுவிசேஷகத்திலையும் 14:24 திரும்ப இருக்கு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அப்போது அவர்னா இயேசு சீஷர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற, இது உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது நமக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. 3 இடத்துலயும் ஆண்டவர் நம்ம கூட அவருடைய பிள்ளைகளோட, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளோட, இதை யார் கூட செய்யறாரு? சீஷர்களோட செய்யறாரு. சீஷர்கள் அத்தனை பேரும் அவரை விசுவாசிச்சவங்க கூட ஆண்டவர் பண்ணுற உடன்படிக்கை. இப்ப புதிய உடன்படிக்கை இருக்குன்னா பழைய உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. பழைய உடன்படிக்கை எப்ப வந்தது? இந்த ஆண்டவர் புதிய உடன்படிக்கை பண்ணும் போது பழைய உடன்படிக்கை எஃபெக்ட்ல தான் இருக்கு. பழைய உடன்படிக்கை ஆண்டவர் சீனாய் மலையில மோசே கூட பண்றாரு. சீனாய் மலையில மோசே கூட பண்றாரு. இந்த மோசே கூட பண்ண பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்ல போறேன். இந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்ல போறேன். நீங்க யோசிக்கலாம், நான் யூதர் கிடையாது, மோசேயோட பண்ண உடன்படிக்கை என்னோட பண்ணல. ஆனா இதுல நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா, நான் சொல்ல உங்களுக்கு புரியும். நம்ம எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பழைய உடன்படிக்கையில தான் இருக்கிறோம். ஏன்னு சொல்றேன், இத கேட்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். பழைய உடன்படிக்கைக்கும் இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஆண்டவரோட பண்ண புதிய உடன்படிக்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரொம்ப பயங்கர வித்தியாசம் இருக்கு. அதாவது கிறிஸ்தவத்தை ஆண்டவர் ஒரு மதமாகவே ஆண்டவர் கொண்டு வரல. புதிய உடன்படிக்கை ஒரு மதமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது. இயேசு கிறிஸ்து போதித்த கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது. அது ஒரு உடன்படிக்கை. அது ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைய சீல் பண்றது என்னன்னா, உடன்படிக்கைக்கு சாட்சி என்னன்னா, இப்ப நம்ம கல்யாணம் ஆயிருக்குன்னா சாட்சி என்ன? இங்க வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்க? ரிங் போட்டுக்கிறாங்க. அங்க என்ன பண்றீங்க? தாலி. அதுதான் சீல். அங்க நம்ம ஊர்ல தாலி போட்டுக்கிறீங்க. இல்ல பென்டிகாஸ்டல்னா என்ன பண்றாங்க? பைபிள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல கல்ச்சர்ல பல வித்தியாசமாக கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்கன்னா வித்தியாசம் இருக்கு. அதே போல நம்ம ஆண்டவரோட பண்ண உடன்படிக்கைக்கு எது சாட்சி? ஆண்டவருடைய ரத்தம் சாட்சி. இது ரத்த உடன்படிக்கை. இத நம்ம ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு 1 பேதுரு கீழே இருக்கு. 1 பேதுரு 1:18 இத கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவருடைய ரத்தம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், நீங்க வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், பைபிள்ல படிச்சிருங்க, அது வேற வெர்ஷன் நினைக்கிறேன். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற மாசற்ற ரத்தத்தினால நம்மள ஒரு ஆண்டவர் இங்க வெள்ளி பொண்ணெல்லாம் பெரிய வேல்யூவே கிடையாதுன்னு சொல்றாங்க. எத்தனை பேரு கோல்டு வாங்குறதுக்கு, ஐயோ இப்ப கோல்டு விக்கிற வேலை, கோல்டு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. குற்றமில்லாத
குற்றமற்ற மாசற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், விலையேற பெற்ற வெளியேற பெற்ற ரத்தத்தினால இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். மீட்கப்பட்டீர்கள். இதுதான் உடன்படிக்கையோட சாட்சி. கொஞ்சம் கூட மாசற்ற உலகத்திலேயே விலையேறப்பட்ட குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோட சாட்சியாக தான் இந்த புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் உங்க கூடயும் என் கூடயும் பண்ணியிருக்கிறார். நம்ம இத ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ரத்தம் விலையேறப்பட்டது, யாராலையும் வாங்க முடியாதது. எந்த விலைக்கரையும் கொடுத்தாலும் இது வந்து பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை நமக்காக அனுப்பி நமக்காக அடிக்கப்பட்ட மாசற்ற ரத்தம். இது எத்தனை ஆட்டு கடாக்களின் ரத்தத்தையும் பார்க்கிலும் வெளியேறப்பட்டது. அந்த ரத்தத்தை வைத்து ஆண்டவர் இதை சீல் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால இந்த உடன்படிக்கை ஒரு சாதாரண ஒரு மெட்டல், அத கழுத்துல போட்டா நம்ம கல்யாணம் ஆயிட்டோம், அதை பத்திரமா அந்த கல்யாணத்தை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ற நம்ம ஆண்டருடைய விலையேற பெற்ற விலை மதிப்பில்லாத ஒரு விலைக்கிரயம் கொடுக்க முடியாத ஆண்டருடைய ரத்தத்தை சாதாரணமா எடுத்துக்கிறோம். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலாம், பாவம் இன்னைக்கு ஒரு நாள் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். சோ இது புதிய உடன்படிக்கை வந்து நான் உங்களை பயமுத்துறதுக்காக சொல்லல. ஆனா இந்த புதிய உடன்படிக்கை வந்து ஆண்டவர் இவ்வளோ சீரியஸா கருதுகிற ஒரு பிளட் கவனன்ட். இப்படி யோசிக்கணும்ல. பழைய காலத்துல உடன்படிக்கை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்டுக்கடா வெட்டிடுவாங்க, இல்ல ஒரு பேர்டுன்னு வச்சுக்கோங்க, 2 புறா அதை வெட்டிடுவாங்க. இத யூதர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, 2 புறாவை வெட்டி அந்த 2 துண்டமாக்கி 2 துண்டாக்கிடுவாங்க. 2 துண்டமாக்கி அதனுடைய ரத்தத்தை எடுத்து உடன்படிக்கை பண்றது. இது பாவ மன்னிப்பு கிடையாது. உடன்படிக்கை பண்ணும்போது யாரு 2 உடன்படிக்கை பண்றாங்களோ அவங்க 2 பேரும் அந்த ஆடை வந்து 2ஆ வெட்டுறாங்க பாருங்க, நடுவுல நடப்பாங்க. இதான் அக்ரிமெண்ட், இதான் கவனன்ட். இது வந்து பிளட் கவனன்ட். இன்னைக்கு வரைக்கும் சேட்டானிக் ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் பிளட் கவனன்ட் பண்ணுவாங்க, பிளட் கவனன்ட் பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும். சோ இத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம கூட ரத்த உறவு வைத்திருக்கிறார். இது வந்து நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்ததை ஒரு சாதாரணமா எல்லாரும் எடுத்தாங்க, ஞானம் எடுத்தேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இப்ப பழைய உடன்படிக்கை எப்படி இருந்ததுன்னா, மோசேவை வந்து ஆண்டவர் வந்து சீனாய் மலைக்கு கூப்பிடுறார். சீனாய் மலைக்கு கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, அவங்க ஆண்டவரை பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க கூட ஒரு மோசேயிக் லா, அதாவது நியாய பிரமாணத்தை மோசேக்கு கொடுக்கிறாரு. மோசேக்கு கொடுத்து மோசேவும் இந்த ஜனங்களும் ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த பழைய உடன்படிக்கை வந்து மோசே ஒரு ஆள் கிட்டதான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த ஜனங்க கூட ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மோசே தான் 40 நாள் போயிட்டு அந்த சீனாய் மலையில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. இந்த சீனாய் மலையில அவர்கிட்ட பேசும்போது, இது வந்து எக்ஸடஸ் 20:19. மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். இந்த ஜனங்க வந்து ஆண்டவர்கிட்ட பேசவே பயப்படுறாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி பயங்கரமான ஒரு தோற்றத்தோட அங்க வெளிப்படுறாரு. பூமி அதிர்ச்சி வருது, அங்க ஃபுல்லா எரியுது, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால இந்த ஜனங்க பேசுறதுக்கு, ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு வந்துட்டு, நாங்க ஆண்டவர்கிட்ட பேசல, மோசேவே பேசி எங்க கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் இந்த மோசேக்கு என்ன கொடுக்கிறாருன்னா 10 கட்டளைகள் கொடுக்கிறார். ஆக்சுவலா 10 கட்டளை இல்லை, நீங்க உபாகமம் எடுத்து பாத்தீங்கன்னா 600 கட்டளைகளை கொடுக்கிறார். இப்படி நடக்கணும், அப்படி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். நம்மளுடைய செயல்களை பொறுத்துதான்
ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, நம்மள கைவிட்டுருவாரான்றதுக்கு ஒரு நிழலாட்டம் தான் இந்த மோசேக்கு ஆண்டவர் குடுத்த ஒரு இந்த உடன்படிக்கை. 10 கட்டளையிலயுமே நீங்க எத்தன பேரு நான் 10 கட்டளை பார்த்திருக்கேன்னு சொல்லுவீங்க. டூ நாட் ஸ்டீல், டூ நாட் லை. அதுல ஒண்ணு வந்து பொய் சொல்லக்கூடாது. அதிலேயே நம்ம யாருமே நிக்க முடியாது. நிக்க முடியாது. மத்தவங்க பொருள ஆசைப்படாம இருக்க முடியாது. மத்தவங்க பொருள ஆசைப்படாம யாராச்சும் இருந்திருக்கீங்களா? இருந்து முடியாது. சோ அந்த இதுலயே 10 கட்டளையிலயும் நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. அதனால மோசேக்குடைய பிரமாணங்கள், மோசேக்கு குடுத்த பிரமாணங்கள ஆ இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்க கண்டிப்பா கைக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புனார். சொல்லி அனுப்புனத மோசே வந்து இந்த ஜனங்க கிட்ட சொல்றார். சொன்னோனே இந்த ஜனங்க என்ன சொல்லுது? நாங்க அப்படியே செய்றோம். நாங்க அப்படியே செய்றோம். யோசித்தே சொல்லல. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? அப்படின்னு யோசிக்கவே இல்ல. நாங்க இதெல்லாம் செய்றோம். ஏன்? பயம். ஆண்டவர் பயங்கரமா இருக்கிறாரு. நம்மள அழிச்சு போட்டுறக்கூடாது. அதனால நான் அப்படியே செய்றோம் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. மோசே திருப்பி வந்து சீனாய் மலைக்கு போயிட்டாரு. ஆண்டவர் கூட பேசுறதுக்கு. இதுங்க என்ன பண்ணுச்சு கீழ ஒரு கன்னுக்குட்டி மாரி ஒரு சிலைய செய்து அத கும்பிட ஆரம்பிச்சுருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் ஒரு டிஸ்டன்ட் ஐடென்டிட்டியா இருக்கிறாரு. ஒரு தூரமான ஒரு கடவுள். நீங்க முன்னாடி நீங்க வழிபட்ட ஒரு மதத்த, இப்ப இந்து மதத்துல இருந்து வந்தவங்கள யோசிச்சு பாருங்க. எத்தன பேரு அந்த கடவுளோட அப்படியே ஒட்டி உறவாடி அந்த கடவுள் டெய்லி வந்து உங்ககிட்ட பேசுனாங்க? அது எங்கேயோ இருக்கும். நாங்க போயிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். ஏதாவது வேணும்னா அந்த கடவுள்கிட்ட கேட்பாங்க. அது குடுத்தா உண்டு, குடுக்கலன்னா ஒண்ணு. குடுத்தா அதுதான் குடுத்துச்சுன்னு நம்ம நெனச்சுப்போம். இது மாரி தான் இப்படிதான் ஜனங்க இருந்தாங்க. இந்த இது திரும்பிடுச்சுப்பா. இப்படிதான் பழைய ஜனங்க இருந்தாங்க. இது வந்து என்னன்னா, பழைய அ அ பழைய உடன்படிக்கை எப்படின்னா, ஒரு ரிலிஜன், ஒரு மதம். இது திரும்பிக்கிச்சுப்பா. இந்த இது ஃபீட்பேக் திரும்பிடுச்சு. ஒரு பழைய ஒரு அ ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஜனங்க. மதத்த சேர்ந்த அதுக்கு மதத்துல வந்து எப்படி இருக்கும்? நீங்க மதம்னா என்ன இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ. ஒரு மதம்னா என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு கோயில். இன்னுமே அப்படிதான் இருக்கு. அந்த மதத்துக்கு என்ன இருக்கணும்? ஒரு கோயில் இருக்கணும். ஒரு மதத்துக்கு என்ன இருக்கணும்? ஒரு கோயில் இருக்கணும். கோயில் இருந்ததா? ப நம்ம எந்த மதத்த எடுத்துக்கோங்க, ஒரு கோயில் இருக்கும். ஒரு கோயில் இருக்கும். அதே போல சடங்காச்சாரங்கள் இருக்கும். சடங்காச்சாரங்கள்னா என்ன? இன்னைக்கு ஏகாதேசி, அத சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு இந்த தேசி, அத சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு புதன்கிழமை நான் அது பண்ண மாட்டேன். இன்னைக்கு அது பண்ண மாட்டேன். மத்த நாள் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்னா எப்பயும் பண்ணக்கூடாது. பண்ணணும்னா எப்பயும் பண்ணணும். அதே போல கிறிஸ்டியானிட்டிலயும் பார்த்துக்கோங்க. கிறிஸ்டியானிட்டிலயும் பார்த்துக்கோங்க. சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் வெள்ள சாரி கட்டிப்பாங்க. அதேதான். வெளியில இது என்னன்னா இதெல்லாம் சடங்காச்சாரங்கள். இதெல்லாம் சடங்காச்சாரங்கள். இது தேவையில்ல ஆண்டவருக்கு. நம்ம சடங்காச்சாரங்கள ஃபாலோ பண்ணணும்னா, இது வந்து ஓல்டு கவனன்ட். பழைய உடன்படிக்கை. சரி நீங்க இது கட்டிட்டு வரீங்க, எல்லாம் பரவாவே இல்ல. ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்குறது தான் முக்கியம். உங்க இருதயம் எப்படி இருக்கு? புதிய உடன்படிக்கைய பொறுத்து இருக்குதா? என்ன ஒரு கோயில் இருக்கும், சடங்காச்சாரங்கள் இருக்கும். கடவுள் எங்கேயோ இருப்பாரு. தேவையப்ப கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க. இன்னைக்கு எக்ஸாம்னா உடனே பசங்க இன்னைக்கு இன்டர்வியூ தலையில இதெல்லாம் போட்டுட்டு போயிடுறது. உடனே கடவுள ஹெல்ப் பண்ணிடணும். இல்ல கடவுளுக்கு ஏதாவது பண்ணணும்னா, அதுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு உண்டியல்ல காசு போட்டுறது. காசு போட்டுறது. அப்ப கடவுள் குடுத்துருவாரு.
நம்ம கடவுள்கிட்ட கிடைக்காது. என்னன்னா நம்ம கடவுள் வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புதிய உடன்படிக்கை. நம்ம புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள். அதனால நம்ம எப்படி இருக்கணும்ன்றது இப்ப சொல்லப் போறேன். நம்ம எப்படி இருக்கிறோம்னு. அதே போல இது வந்து நம்ம செயல்கள பொறுத்து, நம்ம செயல்கள வச்சு நம்மள யாருன்னு தீர்மானிக்கிற ஒரு பழைய உடன்படிக்கை. அதே போல இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் அப்படிதான் இருந்தது. நீ இது பண்ணினா இந்த ஆசீர்வாதம். இது பண்ணலனா மழை பெய்யாது. இது பண்ணினா அது கிடைக்கும். இது பண்ணலனா அது கிடைக்காது. இப்படிதான் இருந்தது. 600 600 நியாயப்பிரமாணத்தையும் நீங்களும் நானும் அப்படியே கைக்கொள்ள முடியுமா? யாராலயுமே முடியாம போயிருச்சு. இதுல உடன்படிக்கையில பிரச்சனையே கிடையாது. உடன்படிக்கையில பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் இதெல்லாம் கைக்கொள்ளும்படி நமக்கும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா, மனுஷனால இந்த உடன்படிக்கைய கைக்கொள்ள முடியல. ஏன் முடியலன்னா, மனுஷன்கிட்ட என்ன இருந்தது? விழுந்து போன ஆதாமின் குணம் இருந்தது. நமக்கு என்ன இருந்தது? ஃப்ளஷ் இருந்தது. அதாவது மாமிசம் நம்ம கூட ஒட்டிட்டு இருக்கு. மாம்சம் நமக்கும் இப்ப நம்ம ஆதாமின் குணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. முன்னாடி வந்து சர்ப்பம் வந்து ஏவாள போய் ஏமாத்துச்சு. இந்த சர்ப்பம் எத்தன பேருக்கு தெரியும் பாம்புக்கு காதே கிடையாது? எத்தன பேருக்கு தெரியும் பாம்புக்கு காதே கிடையாது? தெரியுமா? அவங்களுக்கு மாத்திரம் தெரியுது. அவங்க டாக்டர் அவங்களுக்கு மாத்திரம் தெரியுது. பாம்புக்கு காதே கிடையாது. அது சென்சர் வச்சு தான் அப்படியே போகும். என்னன்னா, அதோட ஸ்கின் வச்சு, அது நாக்கு வச்சு அப்படியே தான் அது ப்ரொபெல் பண்ணி போகும். பாம்புக்கு காதே கிடையாது. அதே போல அவனுடைய குணத்த உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டான். பிசாசுடைய குணத்த. பிசாசோட குணம் உள்ள வந்துருச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உள்ளயே போகாது. காதே இருக்காது. ஆண்டவருடைய குரல் நமக்கு கேட்கவே கேட்காது. குரல் கேட்காம தான் பழைய உடன்படிக்கையில மனுஷர் இருந்தாங்க. அதனாலதான் இயேசு வந்து இந்த உடன்படிக்கையை குடுத்த ஜனங்கள பார்த்து அவர் கவலைப்படுறாரு. ஐயோ! இவ்ளோ நல்ல உடன்படிக்கையை குடுத்தனே! இவங்க அன்பாக இல்லையே ஜனங்க கூட. இவங்க வந்து தாழ்மையா இல்லையே. யாருக்கு உதவி செய்யணுமோ அவங்களுக்கு உதவி செய்யலையே. நியாயப்பிரமாணத்த கைக்கொள்ளணும்னு சொன்னேன். என்னன்னா எல்லார்ட்டயும் அன்பா இருப்பாங்க. ஞாயித்துக்கிழமை வந்து எல்லார்கிட்டயும் பேசுவாங்க, அன்பா இருப்பாங்க, ஏழைகளுக்கு இறங்குவாங்கன்னு நெனச்சேனே! ஆனா இவங்க வந்து நான் வந்து சாபத் இந்த உண்மைதான். ஓய்வு நாள கனப்படுத்தணும்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்றேன், இவங்க என்ன பண்றாங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு யாருக்குமே உதவி செய்ய மாட்றாங்களே! அப்படின்னு ஆண்டவர் கவலைப்படுறாரு. என்னன்னா, இவங்க கிட்ட யார் இருக்கா? யாரோட குணம் இருக்கு? விழுந்து போன ஆதாமின் பிசாசோட குணம் உள்ள இருக்கு. அதே போல சர்ப்பத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இது இது ஆதியாகமம் 3:14ல பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட இன்னொரு என்ன சொல்றாரு? நீ வந்து அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அப்புறம் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து நீ வயித்துனால நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ண திம்ப. மண்ண திம்ப. இது நல்லா கேட்டுக்கோங்க. மண்ண திம்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. மண்ண திம்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனை எதுல ஆண்டவர் உருவாக்குனாரு? மண்ணினால உருவாக்குனாரு. மண்ணினால உருவாக்குனாரு. சர்ப்பத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் குடுக்குறாரு? நீ மண்ண திம்ப. அப்ப ஆண்டவர் இல்லன்னா பிசாசு நம்மள சாப்பிட்டுரும். மனுஷனை டிவோர் பண்றதுக்கு பிசாசுக்கு அதிகாரத்தையும் குடுத்துட்டாரு. ஆண்டவர் இல்லனா. ஆண்டவர் இல்லனா. ரத்த உடன்படிக்கை நம்ம கிட்ட இல்லனா, பிசாசு நம்மள என்ன பண்ணும்? அழிச்சு போட்டுரும். சாப்பிட்டுடும். நீங்க நினைக்கலாம், நான் பெரிய இவன், அவன். சாபமே அதுதான். மண்ணுல பிறந்தவன் மண்ணுக்கே போவான். மண்ண திம்பன்னு சொல்லிட்டாருன்னா, பிசாசு நம்மள விழுங்கிடும்னு அர்த்தம். அதே போல மனுஷன் இன்னொன்னு என்ன பண்ணான்னா, ஆண்டவர் கிட்ட இருந்து ஒளிய ஆரம்பிச்சுட்டான்.
ஆண்டவர் கிட்ட இருந்து, லைட் கிட்ட இருந்து ஒளிய ஆரம்பிச்சுட்டான். இருளதான் விரும்ப ஆரம்பிச்சுட்டான். அந்த கனிய சாப்பிட்ட அப்புறம் நீங்களும் நானும் எப்படி ஆயிட்டோம்னா, நம்மளுடைய ஃபாலன் நேச்சர், ஆதாமுடைய நேச்சர் நமக்கிட்ட எப்படி தெரியுமா? ஆண்டவரே எனக்கு வேண்டாம். பரிசுத்தம் எனக்கு வேண்டாம். பரிசுத்தத்த விரும்புறது நம்மளுடைய குணத்திலேயே இல்ல. எத்தனை பேரு நான் பரிசுத்தமா வாழணும்னு குழந்தையில இருந்தே நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படிடா காப்பி அடிக்கலாம்னு யோசிக்கிறது தான் ஹியூமன் நேச்சர். எப்படி திருட்டுத்தனம் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்? யார பார்க்கலன்னா எப்படி ஏமாத்தலாம்? இதுதான் ஹியூமன் நேச்சர். இதுல இருந்து ஒண்ணு தெரியணும். இயேசு இல்லாம பரிசுத்தமா யாரும் இருக்கவே முடியாது. நம்ம நினைக்கலாம் இந்த இந்து தான் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. வெளியில தெரிவாங்கங்க. வெளியில தெரிவாங்க. உள்ள யார் இருக்கா? விழுந்து போன ஆதாமின் குணம் இருக்கும். நல்லவங்களா இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. வெளியில தெரிவாங்க. இயேசு கிறிஸ்து உள்ள வந்து அந்த ரத்தம் வந்தா மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு வரும், ரட்சிப்பு வரும், இருதயம் மாறும். இருதயம் மாறும். ஏன்னா ஆண்டவர் வந்தாதான் பரிசுத்தாவியானவர் உள்ள வருவாரு. உள்ள வந்தாதான் புதிய உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆகும். புதிய உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆனாதான் நம்மளும் நான் இயேசுவை பின்தொடர்வேன்னு அவரை ஃபாலோ பண்ணுவேன்னு அவர் மேல விசுவாசத்தை வைக்கும் போதுதான் பரிசுத்தாவியானவர் உள்ள வருவாரு. உள்ள வரும்போதுதான் ஆண்டவருக்கும் நமக்கு உறவு ஏற்படுது. வெளிச்சம் உள்ள வருது. வெளிச்சம் உள்ள வரும்போதுதான் பரிசுத்தமும் உள்ள வரும். இயேசு இல்லாம பரிசுத்தம் கிடையாது. எல்லாமே மாய்மாலம் தான். இதுல என்ன பண்ணானா ஆதாம் இன்னொரு வேலையும் பண்றான், ஒளிஞ்சுக்கிறான். இன்னொன்னு அவன் நிர்வாணமா இருக்கிறேன்னு யோசிச்சு என்ன பண்றான் தெரியுமா? இலைகளை தச்சு ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறான். இலைகளை தச்சு ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுடைய தவறுகளை மூட கத்துக்கிறான். இப்பாக்ரசி, தவறுகளை மூடுறதுக்கு. எத்தனை பேரு நான் செய்யற தப்ப நான் தான் செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு தைரியமா இருக்கிறீங்க? அது மனுஷங்கிட்ட கிடையவே கிடையாது. மனுஷங்கிட்ட கிடையவே கிடையாது. சின்ன சின்ன தப்பு ஒத்துப்பக்கா பழனி அக்கா, எதெல்லாம் மூடணுமோ அதெல்லாம் மூடிடுவக்கா. அதுதான் மனுஷனோட குணம். அதுதான் மனுஷனோட குணம். ஏன்னா இது ஃபாலன் நேச்சர் உள்ள இருக்கிறனால. நம்ம யாருக்கு எதை மூடினாலும் ஆண்டவர் கண்ணுக்கு எதையுமே மூட முடியாது. எல்லாமே வெளிச்சமா இருக்கான். அதான் தாவீது சொல்றாரு, நான் கடலின் ஆழத்துல போட்டு நான் அங்க போய் கட்டில் போட்டு படுத்துக்கிட்டாலும் அங்கேயும் ஆண்டவர் பாப்பாராம். அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறாரு. எல்லாமே அவர் கண்களுக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கு. நீங்க எவ்வளவுதான் ஃபிக் ட்ரீ போட்டு இலை போட்டு மூடினாலும் உங்களுடைய அசிங்கத்தையும் ஆண்டவர் கண்ணுக்கு நம்ம மறைக்கவே முடியாது. நம்ம அந்தரங்கத்துல பண்ற எல்லாத்தையும் நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நினைவையும் வாயில வார்த்தை வரும் முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறாராம். நான் அடுத்தது என்ன சொல்ல போறேன் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒளிவு மறைவே கிடையாது. அவர்கிட்ட மனுஷன் மறைக்க ட்ரை பண்ணவே முடியாது. இப்படியெல்லாம் இருந்துதான் ஆண்டவர் யோசிக்கிறாரு. ஜனங்க அவரை பத்தி தப்பா யோசிக்கும் போதே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இததான் சொல்ல போறானுங்க அப்படின்னு. உடனே சொல்றாரு, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அப்ப என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, ஆண்டவர் நினைவுகளை அறிந்தவர். நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களை, நினைவுகளை அறிந்தவர். அதனாலதான் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, let the words of my mouth, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உங்க சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுக்கு பிரீதியா இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த பழைய உடன்படிக்கை செல்லாதுப்பா. ஏன்னா ஜனங்கக்குள்ள யார் இருக்கா?
விழுந்து போன ஆதாமே குணம் இருக்கு, சாத்தானுடைய குணம் இருக்கு. இத நம்ம சரி பண்ணணும்னா என்னுடைய ரத்தம் சிந்தப்படணும். என்னுடைய ரத்தம் சிந்தப்படணும். எத்தனை ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை சிந்தினாலும் ஷாரன் பண்ண தப்புக்கு பத்தாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வரேன்பா, நானே வந்து உனக்காக என் ரத்தத்தை சிந்துறேன். என்ன நம்பு, என் கூட நீ உறவு வச்சுக்கோ, நான் உன்னை மாத்துறேன். விழுந்து போன உன்னுடைய நிலைமையிலிருந்து உன்னை என் முன்னாடி நிக்கிறதுக்கு ரெடியாக, மறைவில்லாம என் முன்னாடி நிக்க உன்னை தகுதிப்படுத்துறேன். இதுக்கு தான் புதிய உடன்படிக்கை வந்தது. இதை யாரு முதல்ல சொல்றா தெரியுமா? நம்ம நினைக்கலாம் புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எரேமியா சொல்றாரு, எத்தனையோ வருஷம் முன்னாடி, இயேசு கிறிஸ்து பறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் முன்னாடி பறந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, புதிய உடன்படிக்கைன்னு ஒண்ணு வரப்போகுது. இது வந்து எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடுனா இயேசு கிறிஸ்து வர நாட்களை பத்தி பேசுறாருங்க. நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜனங்கள் என்னுடைய ஜனங்களா இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை எங்க எழுதுவேன்? முதல்ல மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் எங்க இருந்தது? கல்லுல எழுதி கொடுத்தாரு. பை த புக் இருந்தது, ஓலை சுவடியில இருந்தது. ஜனங்களும் அதை கடைபிடிக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, ஆனா முடியல. ஆனா இந்த தர ஆண்டவர் எழுதுற புதிய உடன்படிக்கை, எசேக்கியேலும் இதையே சொல்றாரு. எசேக்கியேல் 36:27-26 படிங்க. இதையே சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியும். மனிதர்களின் கடினமான இருதயத்தை நீக்கி புதிய இருதயத்தையும் ஆவியையும் கொடுத்து தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க செய்யும் ஆண்டவரின் புதுப்பிக்கும் வாக்குறுதியை கூறுகின்றனர். அவரும் இதே புதிய உடன்படிக்கை, இது வேற வெர்ஷன் படிக்கிறாரு, புதிய உடன்படிக்கையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு 36:27-26-27 அவரும் அதையே சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல பழைய உடன்படிக்கை மோசேக்கு கொடுத்த கற்பனை எப்படி எழுதியிருக்கு? ஸ்டோன்ல எழுதியிருக்கு. பை த புக் இருக்கு. அது வந்து ஒரு கைட்லைன் புக் இருக்கு. ஆனா இந்த தர ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை அவரை நம்புகிற எல்லாருடைய இருதயத்திலையும் ஆண்டவர் எழுத போறார். நீங்க இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளையா நடக்கணும்னு உண்மையா நீங்க நினைச்சீங்கன்னா, உண்மையா நீங்க பிரயாசம் எடுத்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளை உங்களுடைய இருதயத்துல எழுதுவார். அவருடைய வசனத்தை கொண்டு உங்களுடைய இருதயத்துல எழுதுவார். உங்களுக்கு இனிமே அசுத்தம் பிடிக்காது. எப்படி காப்பி அடிக்க ரொம்ப பிடிச்சதோ, ஏமாத்த ரொம்ப பிடிச்சதோ, ஏமாத்துறது ஜாலியா இருந்ததோ, அதே நபருக்கு ஏமாத்த கூடாதுன்ற எண்ணம் வர ஆரம்பிக்கும். பொய் சொல்ல ரொம்ப பிடிச்சதோ, பொய் சொல்லும் போது வலிக்கும், பொய் சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் முதல் நாள். பாப்பா தெரியாம போய் சொல்லிட்டேன், தெரியாம போய் சொல்லிட்டேன் 10 தடவை சொன்னாங்க. என் பையனும் நானும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். போய் சொல்லிட்டு இதே சொல்றாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம். என்னன்னா, பொய் சொன்னா வலிக்க ஆரம்பிக்கும். இருதயத்துல மனசாட்சி வாதிக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு. ஒரு சின்ன பொய் கஷ்டம் கொடுக்குது. ஆண்டவருடைய சமூகத்தை எடுத்து போடுறது. கோவப்பட்டுட்டோம்னா, ஐயோ கோவப்பட்ட பெருமையில பேசிட்டேனே, அவங்கள வருத்தப்படுத்திட்டேனே, உங்களுக்கு வலிக்கும். ஒருத்தவங்கள பார்த்துட்டு பேசாம போயிட்டீங்கன்னா, ஐயோ இது பெருமைனாலதானே பேசாம போயிட்டேன், ஆண்டவருக்கு பிடிக்காதே. ஏன்னா எங்க எழுதியிருக்கு? நம்மளுடைய இருதயத்துல. புதிய உடன்படிக்கை நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. யாரை கொண்டு எழுதியிருக்கிறாரு? இதுல ஆண்டவர் இதுக்கு ஒரு அத்தாட்சி கொடுக்கிறாரு. என்ன அந்த சாட்சினா, பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறாரு.
அவரை விசுவாசிக்கும் போது புதிய உடன்படிக்கையில அவருடைய இரத்த சம்பந்தமான உடன்படிக்கையை நம்ம பண்ணும்போது அவருடைய பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவார்னா உணர்த்திக்கிட்டே இருப்பார். உள்ளுக்கு ஒரு கொடுக்கு வச்சு பாவம் செய்யறப்ப குத்திக்கிட்டே இருப்பார். அதுதான் கற்பனைகளை இருதயத்துல. எப்படி எல்லா கற்பனையும் எனக்கு தெரியாதே? யாராவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? பைபிள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஃபுல்லா பைபிள 2 தடவ படிச்சவங்க மாத்திரம் கை தூக்குங்கப்பா. ஒரு 10 கை போது. 10 கை போது. ஆனா மத்தவங்களுக்கு எப்படி கற்பனை தெரியும்? எப்படி தப்பு செய்தா வலிக்குது? எப்படி தப்பு செய்தா வலிக்குது? ஆவியானவர் இருக்கிறாரு. அனைத்தையும் தெரிந்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் உண்மையை உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. உண்மையே அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? புதிய உடன்படிக்கையில என்னுடைய வசனங்களை உன்னுடைய இருதயத்துல எழுதுவேன். உன்னுடைய இருதயத்துல நான் எழுதுவேன். இப்ப இந்த இருதயத்துல எழுதுறது முதல்ல பழைய உடன்படிக்கையில ஸ்டோன்ல இருந்தது, புக்ல இருந்தது. இப்ப இருதயத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கடவுள் எங்கேயோ இருந்தாரு பழைய உடன்படிக்கையில. இப்ப நமக்கு சமீபத்துல இருக்கிறார். ஏன்னா திரசிலையே உடைச்சிட்டாரு. திரசில கிழிக்கப்பட்டது. இப்ப நம்ம பிரகாரத்துக்கெல்லாம் போக வேணாம். நீங்க வேளாங்கண்ணிக்கு போனாதான் ஆண்டவரை பார்க்கும் வேணும் கிடையாது. திருப்பதிக்கு போனாதான் கடவுளை தரிசிக்க வேணாம். எப்ப உங்க வீட்டுல நீங்க முட்டி போட்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் அவர் உங்க சமீபத்துல இருக்கிறார். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தேவாலயம் இல்ல. அப்ப டெம்பிள் இருந்தது, தேவாலயம் இருந்தது, கோயில் இருந்தது. இப்ப உங்க சரீரம் அவருடைய ஆலயமா மாறிடுச்சு. புதிய உடன்படிக்கையின்படி என்ன ஆயிடுச்சு? 1 கொரிந்தியர் 3:16 ye are the temple of the Holy Ghost. நம்ம தான் அவருடைய ஆலயமாக அவர் மாற்றிட்டார். உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயமாக மாற்றிட்டாரு. அவர் நமக்குள்ள வந்துட்டாரு. அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. அதனால நமக்கு வசனம் புரியுது. அவருடைய வசனம் உள்ள இருக்குது. வசனம் செயல்படுது, வலிக்குது பாவம் செய்யும் போது. இந்த அனுபவம் இல்லாதவங்க புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்க வரணும். புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும். இன்னும் நீங்க சர்ச்சுக்கு வரலாம். ஆனா புதிய உடன்படிக்கைக்குள்ள வரணும். நீங்க புதிய உடன்படிக்கைக்குள்ள வரலன்னா புதிய உடன்படிக்கை உங்களுக்கு பர்த் ரைட். நீங்க ஆண்டவருக்குள்ள பிறக்கும் போது, நீங்க ஆவினால பிறக்கும் போது, நீங்க தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கும் போது, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இலவசமான கிஃப்ட். பரிசுத்தமாகுதல், லாவ கீப் அப் பண்றது, ஆண்டவர் கூட உறவு. அவர் சொல்றாரு புதிய உடன்படிக்கை எப்படி நமக்குள்ள ஆகுதுன்னா, இது அந்த வசனம் படிங்க. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், முழு இருதயத்தோடு எப்பெல்லாம் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம தேடுறோமோ ஆண்டவர் எங்கேயோ இல்ல, உங்க அருகில இருக்கிறார். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்ன தேடுறவங்க என்ன கண்டுபிடிப்பாங்க. இதான் புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் பிரகாரத்துக்கு மேல மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல இல்ல. இந்து கோயில்ல போய் பாத்தீங்கன்னா பூசாரி மாத்திரம்தான் உள்ள போக முடியும். பூசாரி மாத்திரம்தான் உள்ள போய் தேவாசனத்துக்கு போக முடியும். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? வெளியில தான் நிக்கணும். இப்படிதான் இருந்தது. யூதர்களுடைய ஆலயம் இன்னும் இப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப டைரக்ட் அக்சஸ். யாரு கூட? ஆண்டவரோட ஏஞ்சலோட, ஆண்டவரோட அம்மாவோட, பேதுரு கூட, யூதாஸ் கூட, அவங்க கூட எல்லாம் இல்ல. இல்ல பாஸ்டர் கூட இல்ல. டைரக்ட் அக்சஸ் உங்களுக்கும் எனக்கு யாரு கூட? ஆண்டவர் கூட. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில யாரும் வர முடியாது. பால் தினகரன் வர முடியாது. அவங்க ஃபேமிலி வர முடியாது. எந்த பாஸ்டரும் வர முடியாது. நீங்க அழுது உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கேட்டு அவரை சின்சியரா தேடும் போது அவர் சமீபத்துல இருக்கிறாராம். நீங்க அழுவாத வரைக்கும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது.
நீங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி அவர்கிட்ட ஓப்பனா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய நியாயத்தை அவர் கேட்க மாட்டார். உங்களுடைய கவலைகளை அவர் தீர்க்க மாட்டாரு. இதுதான் புதிய உடன்படிக்கை. நீங்க அவருடைய ரத்தத்தை மதிக்காத வரைக்கும் அவர் உங்களுடைய காரியங்களை மதிக்க மாட்டாரு. ஏன்னா இதான் புதிய உடன்படிக்கை. அவர் உங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும். இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது. இது என்னன்னா சின்சியரிட்டி ஆஃப் ஹார்ட். இதுதான் உண்மையா என்ன தேடினீன்னா உங்களுக்கு நானு வெளிப்படுவேன். முதல்ல ஸ்டோன் அவர் இது கல்லுல எழுதல, நம்மளுடைய இதயத்துல எழுதிருக்கிறார். அடுத்தது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், அவருடைய உறவு. சின்சியரிட்டி தான் உறவு. சின்சியரா அவரை தேடணும். நிறைய ஜனங்க என்ன பண்றாங்கன்னா இயேசுவை தேடி வராங்க. ஆனா எதுக்காக வராங்க தெரியுமா? எனக்கு சுகம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு மார்க் வாங்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும். யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வரலையோ அவங்க எல்லாம் நிலைத்து நிக்க முடியாது. அப்கோர்ஸ் நானும் ஆண்டவர்கிட்ட அதையும் இதையும் கேட்பேன். ஆனா அதெல்லாம் கேட்கும்போது இப்ப என் பையன் இருக்கான் என்கிட்ட அதையும் இதையும் கேட்டுக்கின்னு இருப்பானுங்க. 2 பசங்களும் கேட்டுட்டே இருப்பாங்க. என்னைக்கு அவன் மம்மி நான் உங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணும், என் கூட பேசணும்னு நினைக்கிறேனோ அதுதான் அன்பு. எப்பெல்லாம் ஏதாவது வேலை வேணும்ன்றப்ப மாத்திரம் மம்மி 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 அப்படின்ட்டு முடிஞ்சோன்னா பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டானா நமக்கும் தெரியும்ல அது கரெக்டான ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அதே போல ஆண்டவரை அன்புனால அவரை தேடணும். உங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது புது இருதயம், அவரை நேசிக்கிற இருதயம். இததான் ஆண்டவர் நம்ம கிட்ட சிரிச்சுட்டு இருக்கிறாரு. உண்மையா அவரை தேடணும். ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை போல நான் மாறணும். இது ரொம்ப முக்கியம். அன்பினால தேடல். பழைய உடன்படிக்கை எப்படி இருந்ததுன்னா டியூட்டி, ரிச்சுவல்ஸ். இது பண்ணா கரெக்ட், இது பண்ணணும், இத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இந்த வருஷத்துக்கு பாஸ் ஓவருக்கு நான் இவ்வளோ பலி கொடுக்கணும், நான் இது பண்ணக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓய்வு நாள நான் கனப்படுத்தணும், இது பண்ணணும் அது பண்ணணும். அப்படி இருந்தது. ஃபுல்லா சடங்காச்சாரமாக இருந்தது. ஆனா புதிய உடன்படிக்கை அன்பினாலையும் கிராட்டிடியூடு, நன்றி உள்ள இருதயத்தினாலும் ஆனது. நன்றி உள்ள இருதயம் இருந்தா என்ன வரும்? துதி தானா வரும். ஆண்டவரை துதிக்க முடியும். ஆண்டவரே நீங்க பெரியவர். ஆண்டவருடைய மகத்துவங்களை நினைச்சு நீங்க துதிக்க முடியும். எப்ப துதிக்க முடியும்? உறுதிய இருதயம் இருந்து அவரோட நன்றி உள்ள இருதயம் இருந்தாதான் அவரை துதிக்க முடியும். அதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில இருக்கிறவங்க தான் ஆண்டவரை துதிக்க முடியும். பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் எனக்கு இது செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், மழை பெய்யணும், ஆண்டவரை துதிக்கவே முடியாது. நீ ஆண்டவரே நீங்க என்ன கொடுக்கலனாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறீங்களே, எல்லாரும் என்ன பாவின்னு சொல்றப்ப என்னை ஏத்துக்கொண்டீங்களே, என்ன நீங்க வெறுத்து தள்ளலையே, என்ன பரிசுத்தப்படுத்துறேன்ற வேலையை நீர் எடுத்து எனக்காக செய்றீங்களே, என் கூட வாசமா இருக்கிறீங்களே. அதுதான். யாருமே நம்ம கூட லைஃப் லாங்கா இருக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பிறந்ததுல இருந்து சாவு வரைக்கும் இந்த நபர் என் கூடயே இருந்தாங்கன்னு? எத்தனை பேருக்கு யாராவது ஒரு நபர் சொல்லுங்க, பிறந்ததுல இருந்து நான் சாகுற வரைக்கும் இந்த நபர் என் கூடயே இருந்தாங்க? எந்த நபரும் நம்ம கூட இருக்க முடியாது, எல்லா சமயத்திலையும். இயேசுவை தவிர நம்ம கூட எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கவே முடியாது. இயேசு மாத்திரம்தான். நீங்க லேபர் ரூமுக்கு போனாலும் உங்க கூட வருவாரு, நீங்க ஆபரேஷன் தியேட்டர் போனாலும் உங்க கூட வருவாரு, நீங்க எம்ஆர்ஐ உள்ள போனாலும் அவர் உங்க கூட வருவாரு, நீங்க இன்டர்வியூ போனாலும் உங்க கூட வருவாரு, எக்ஸாமுக்கு போனாலும் உங்க கூட வருவாரு, நீங்க ராத்திரியில படுத்து தூக்கம் வரலன்னு பரண்டுட்டு இருக்கும் போது உங்க பக்கத்திலேயே இருக்கிறாரு, நீங்க அழுகிறப்ப உங்களை பார்த்திருக்கிறாரு, நீங்க சந்தோஷமா இருக்கிறப்ப உங்க கூட சந்தோஷப்பட்டிருக்காரு. உங்க கூடவே இருக்கிறது இயேசு மாத்திரம்தான்.
எங்க வீட்ல ஒரு ஸ்பைடர் வாங்கியிருக்கோம். எங்க பசங்க எனக்கு நாய் வாங்கி குடு, நாய் வாங்கி குடு, நாய் வாங்கி குடுன்னு ஒரே தொல்ல. நாய் வாங்குறதுக்குலாம் நம்மளால முடியாதுடா. என்னன்னா, நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிடுறோம். பிளஸ் எங்க வீட்ல கார்பெட் இருக்கு. நாயெல்லாம் வாங்க முடியாது. அதனால உனக்கு ஒரு ஸ்பைடர் வாங்கி தரேன். அந்த ஸ்பைடர் இவ்ளோ பெருசு இருக்குடா. சின்னோண்டு. நல்லா 8 கண்ணு அதுக்கு. அழகா கண்ணு வச்சு அழகா பார்த்துட்டு இருக்கும். அத எங்க பசங்க பார்க்குற ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. "ஐயய்யோ! ஓடுறான் மம்மி. ஐயய்யோ! எந்திரிக்கிறான் மம்மி. ஐயய்யோ! அதுல மேல போறான் மம்மி. கீழ போறான்." அதான் அவனுங்க வந்து அதுக்கு சாப்பாடு போடும்போது பார்த்துட்டு சொன்னேன். இப்படித்தானே ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்துட்டே இருப்பாரு. யோசித்து பாருங்க. ஐயோ! ஐயோ! அவ சாப்பிடுறா. சா அவ சாப்பிட்டுட்டே இருப்பா. திடீர்னு இந்த பசங்க கிட்ட போனாங்கன்னா நிறுத்திருவா. அவ சாப்பிடுறது தெரிஞ்சிருமா. அப்படியே நிறுத்திருவா. இப்படித்தானே ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தின் கிரியையா நம்மள படைச்சிருக்கிறாரு. ஐயோ! என் புள்ள சந்தோஷமா இருக்கு. அங்க ஓடுது பாரு, இங்க ஓடுது பாரு. ஐயோ! தெரியாம இப்படிலாம் பண்ணுதே. ஐயய்யோ! கீழ விழப்போது. இப்படிதான் ஆண்டவர் நம்மள பார்த்துட்டே இருப்பாரு. நான் சொன்னேன் அந்த பசங்ககிட்ட. இப்படிதான்டா ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவர் கண்கள் நம்ம மேலேயே தான் இருக்குது. ஏன்னா ரத்த கவனன்ட் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ரத்த சம்பந்தம் இருக்கு. ஒரு அம்மாக்கும் ஒரு பிள்ளைக்கும் ஏன் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாண்டுன்னா, தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. ரத்தம் சம்பந்தம். அத விட அம்மாக்கு பிள்ளையோட இருக்க ரொம்ப இஷ்டம் தான். ஆனா எப்பயும் இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாயின் வயித்துல உருவாக்குறதுக்கு முதலாகவே உங்கள கண்டு, அது கை வளர்றப்ப பார்த்திருப்பாரு, கண்ணு வளர்றப்ப பார்த்திருப்பாரு, மூக்கு வளர்றப்ப பார்த்திருப்பாரு. ஐயோ! அப்படியே ஆயிடுச்சே. இதெல்லாம் ஆண்டவர் தான் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. நான் எவ்வளவு அழகா உருவாக்கியிருக்கேன். இது கவலைப்படுது பாரு அப்படின்னு யோசிப்பாரு. இவ்ளோ பார்த்து, 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 பார்த்து தான் ஆண்டவர் உங்களையும், என்னையும் வழிநடத்தி கொண்டு வராரு. இத நம்ம மறக்கக் கூடாது. அப்ப அவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நன்றி உள்ள இருதயம் எதிர்பார்ப்பார் தானே! எதிர்பார்ப்பாரு தானே! அதுதான் புதிய உடன்படிக்கை. அவர் கூட உறவு தான் புதிய உடன்படிக்கை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவிய வைத்து பழைய உடன்படிக்கை வைத்தாரு. பழைய உடன்படிக்கையில அந்த கற்பனைகள ஃபாலோ பண்றதுக்கு பவர் குடுக்கல. விழுந்து போன ஆதாமின் விதையும் நம்மளுடைய மாம்சமும் இருந்தனால தோத்து போனாங்க. ஆனா புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் யார குடுக்குறாரு? பரிசுத்த ஆவியானவருடைய உதவிய குடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு குடுத்திருக்கிறார். அதனால நம்மளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் உலகத்தை ஜெயிக்க நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். பாவத்தை ஜெயிக்க முடியும். சாத்தானையும் பாவத்தையும் இந்த உலகத்தையும் ஜெயிக்க உங்களாலையும் என்னையாலையும் புதிய உடன்படிக்கைனால முடியும். கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சொல்ற சில காரியங்கள் செய்யுங்க. அவரை போல உங்களை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாது. அவருக்காக செய்யுங்க. எத்தனை தடவை விழுந்தாலும் பரவாயில்ல. அவர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்தவர். எத்தனை பேரு நான் பாவம் செய்யிட்டேன் திரும்ப திரும்ப ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறீங்க. பரவாவே இல்ல. ஜெயிக்கிற வரைக்கும் மன்னிப்பு கேட்போம். மேற்கொள்ற வரைக்கும் மன்னிப்பு கேட்போம். ஆனா ஆண்டவர் நம்மள ஜெயாளிகளா வைத்திருக்கிறார். ஆண்டவர் இதே போல எபிரேயர் இதுல என்னன்னா பழைய உடன்படிக்கையில ஆசாரியன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆசாரியன் அவர்தான் பிரதான தேவஸ்தானத்துக்குள்ள போலாம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய ஆசாரியர். பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சல உட்கார்ந்து நமக்காக இன்டர்சீட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். எங்க? இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் வந்து நான் ரொம்ப நல்லவன், அதனால எனக்கு எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ரொம்ப நல்லவன், அதனால எனக்கு வியாதி இல்லாம இருக்கு. நம்ம பண்ற பாவத்துக்கு நம்ம எப்பயோ அழிஞ்சு போயிருக்கணும். ஆனா நம்ம அழியாம இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. மேல ஒருத்தர் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்காரு. ஐயையோ என் பிள்ளைய அழிச்சிராத, ஐயையோ என் பிள்ளைய அழிச்சிராத, ஐயையோ என் ரத்தத்தை பாருன்னு அவர் கையை காமிச்சுட்டே உட்கார்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதனாலதான் நம்ம பிழைத்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து அழிந்து போகாம இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை.
நான் சில நேரம் ரொம்ப நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவர் இந்த வசனம் எனக்கு குடுத்தாரு ஒரு நாள். "இட் இஸ் பை மை மெர்சி தட் யூ ஆர் நாட் கன்சியூம்டு." என் கிருபையினால தான் நீ என்ன பண்ற? அழிஞ்சு போகாம இருக்கிற. இப்ப நான் உடனே மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, ரத்தத்தால கழுவிருங்கப்பான்னு. இது போலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ற அநியாயங்களுக்கு நம்மள அவர் கணக்கு கேட்கறது இல்ல. பிரதான ஆசாரியர் நமக்காக எபிரேயர் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. எபிரேயர் 8:1-13 வரைக்கும் பிரதான ஆசாரியர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர்தான் நமக்கு பிரதான ஆசாரியர். அவர்தான் நமக்காக பரிந்து பேச பிசாசு நம்மள மேற்கொள்ள முடியாது. பிசாசு நம்மள மேற்கொள்ள முடியாது. முன்னாடி என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். இப்ப ஆண்டவர் எப்படி விருத்த சேதனம்னா, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளுடைய செவிகளையும் இருதயத்தையும் நம்மளுடைய இருதயத்தை கடினமான இருதயத்தை நவமான இருதயமா மாத்திருக்கார். சாஃப்ட் ஹார்ட்டா மாத்திருக்கிறார். நான் முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாரும் ஜெபத்துல அழுவாங்கல்ல, அழுது ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து சிரிப்பேன். எப்படி எங்க அம்மாக்கு நல்லா தெரியும். அது எப்படி அழுக வருது? டூப்பு தானே விடுறீங்க அப்படின்னு. இப்படி கடினமான இருதயம் இருந்த என்ன அவர் சந்நிதிக்கு போகணும்னு அழ வைக்கிறாரு. இது யார் முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை நினைச்சு, அவர் நமக்கு காட்டுற இரக்கத்தை நினைச்சு, இது கவனன்ட் ஆஃப் கிரேஸ். இது இந்த இந்த உடன்படிக்கைக்கு பேரு என்னன்னா கிருபையின் உடன்படிக்கை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால வந்த விசுவாசத்தினால வந்த கிருபையின் விசுவாசத்தினால வந்த ஆண்டவர் காட்டின கிருபையினால தான் விசுவாசம் வந்தது. விசுவாசத்தினால வந்த ரட்சிப்பு. இது உங்களால் உண்டானதல்ல. இது என்னால உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. இது இரக்கம். ஈவு. ஆண்டவர் கொடுத்த இரக்கம், ஈவு உங்களுக்கு எனக்கும். சோ நான் இப்போ புதிய உடன்படிக்கைனா உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிய உடன்படிக்கைனா நம்மளுடைய இருதயத்தை பொறுத்தது. இருதயத்தை ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். இந்த இந்த புதிய உடன்படிக்கை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, நான் பாவம் செய்தா எனக்கு வலிக்கல, ஆண்டவர் கூட எனக்கு உறவு இல்ல, உறவை பொறுத்ததுதான் இது. ஆண்டவர் கூட எனக்கு உறவு இல்ல. இப்ப உறவர் நீங்க புதுப்பிச்சுக்கணும்னா ஆண்டவர் பாதத்துல நீங்க உட்கார்ந்தே ஆகணும். நான் உங்களுக்காக உட்கார முடியாது. தேவரல்ராஜ் அங்கிள் உங்களுக்காக ஜெபம் பண்றனால காரியம் நடக்காது. அவர் ஜெபம் பண்ணுவாரு. ஆனா கூட நீங்க போய் உட்காரணும். டெஃபினட்டா நம்ம சர்ச் போல மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற சர்ச் யாருமே இல்ல. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றோம். ஆனா நாங்க ஜெபிக்கிறதோட நீங்க ஜெபிக்கணும். உங்களுடைய உறவும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை, என் பையனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் மாத்த முடியாது. எங்க அம்மா ஜெபிக்கிறனால நான் கிறிஸ்டியன் ஆயிட முடியாது. எனக்கு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் கூட சைன் பண்ண முடியாது. நீங்க உங்க ஒருத்தரும் சின்ன பிள்ளையா இருந்தாலும், இன்னைக்கு நான் சொல்றேன், சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் கூட ஒரு உறவு நமக்கு வேணும். நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் கூட நமக்கு ஒரு உறவு வேணும். அவரை துன்புறுத்தும் போது, அவர் பாவம் செய்தா அவர் கஷ்டப்படுவார். துன்புறுத்தும் போது பரிசுத்த ஆவியான நிறைவு உங்களுக்குள்ள இருந்தா டெஃபினட்டா அது வலிக்கும். டெஃபினட்டா அது வலிக்கும். அந்த உணர்வு இல்லாதவங்க தயவு கூர்ந்து சொல்றேன், நீங்க சர்ச் கோவரா இருந்தா பத்தாது. புதிய உடன்படிக்கையை செய்திருந்தா மாத்திரம்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் கூட புதிய உடன்படிக்கையை நீங்க செய்திருக்கணும். புதிய உடன்படிக்கைக்குள்ள இல்லைன்ற நிச்சயம் இல்லாதவங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு தாங்க. டெய்லி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. டெய்லி பேசுங்க. சும்மா ஏதாவது பேசுங்க. இப்பெல்லாம் நான் ரிச்சுவலாவே பண்றது இல்ல ஜபம். உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுறேன். பேசுங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அதே போல அவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பைபிள் படிங்க. உட்கார்ந்து பேசுங்க. இத மதமா மாத்தாதீங்க. நான் இவ்ளோ நேரம் ஜெபம் பண்ணேன். தேவையே இல்ல. எவ்வளவு நேரம் வேணா ஜெபம் பண்ணுங்க. 3 மணி நேரம் வேணா ஜெபம் பண்ணுங்க. 3 மணி நேரம் வேணா அவர் கூட பேசுங்க.
அதே போல வசனத்தை படிங்க, மெதுவா படிங்க, புரியிற வரைக்கும் படிங்க, அவருக்கு உங்ககிட்ட பேசுற வரைக்கும் படிங்க, அவர் கூட உறவை புதுப்பிச்சு போங்க, அவருடைய ரத்தத்தால அவருக்கு பிடிக்காததை விட்டுருங்க, அவரோட உடன்படிக்கையோட வாழ ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அவரு கூட நம்ம விருத்த சேதனம் இல்லாம வாழ்றோம். ஆனா நம்மளுடைய இருதயமும் செவிகளும் சிந்தையும் விருத்த சேதனம் ஆகணும். பரிசுத்த ஆவியானவரால நம்ம விருத்த சேதனம் பண்ணணும். அப்பதான் நம்ம ஆண்டவர் கூட பலப்பட முடியும். புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்களா நான் வாழணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு எபிரேயர் 8:1 அதே போல மத்தேயு 9:13 படிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நீங்க நினைக்கலாம், நான் பாவியா இருக்கிறேனே, நான் இந்த தப்பு செய்யறேனே, நான் இந்த மாதிரி பண்றேனே, ஆண்டவர் என்னை ஏத்துப்பாரா? ஆண்டவர் பலி அல்ல, அவர் விரும்புறதெல்லாம் ஆட்டுக்கடாக்களின் நினங்களல்ல அவர் பலி. உலகமும் அது நிறைவும் அவர் தான். உங்களோட ஆஃபரிங் அவருக்கு வேண்டாம், நீங்க போடுற காசு அவருக்கு வேணாம், உங்களுடைய இருதயம் தான் அவருக்கு வேணும். அவருக்கு தேவை உங்களுடைய இருதயமே, உங்களுடைய அன்பும் உங்களுடைய கிராட்டிடியூடும் தான். வேற எந்த சர்ச்லயும் இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தேவையில்லாத ஜனங்களா நம்ம இருக்கக்கூடாது, அவர் விரும்புற ஜனங்களா நம்ம மாறணும். அதுக்குதான் நீங்க வரீங்க. அவரை நேசிக்கிற ஜனங்களா மாறணும், அவருக்கு பயப்படுற ஜனங்களா மாறணும், அவருக்காக வாழ்ற ஜனங்களா அவரை போல மாறணும். இதுதான் முக்கியம். இது தயவுசெய்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பண்ணுங்க. அவர் சொல்றாரு, ஆட்டுக்கடாக்களின் நினங்களை பார்க்கணும், எல்லாத்தையும் இரக்கத்தையே அவர் விரும்புகிறார். அப்போ நம்மளை மன்னிக்கிறதுல அவர் தயப்படுத்துவரா இருக்கிறார். நம்ம இன்னைக்கு எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தரும் எந்தெந்த ஸ்டேட்ல இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஏத்துக்கோங்க, இனிமே எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு வேணும், நான் பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறேன், என்னை நடத்துங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. இவ்வளவுதான் தேவை. நீங்க ஒரு கமிட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வார். ஆண்டவர் கூட டெய்லி பேசுறேன்ப்பா, அவங்க கூட எவ்வளவு நேரம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, டெய்லி உங்ககிட்ட பேசுறேன், உங்க வசனத்தை படிக்கிறேன், நீங்க திரும்ப பேசுறதுக்காக எங்க வசனத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இது போதும், ஆண்டவர் உங்களை நடத்துவார். எல்லாம் கண்களை மூடலாம்.